श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते. श्रीस्तुति श्लोकम् 21. सानुप्रासप्रकटितदयैर्सान्त्रवात्सल्यदिग्धैः अम्बस्निग्धैरमृतलहरीलब्धसब्रह्मचर्यैः गर्मे तापत्रयविरचिते गाढतप्तं क्षणं माम् ஆக்கிஞ்சன்யக்லபிதமனகைரார்த்ரயேதா கடாக்ஷைஹி. பதபதார்த்தம் அம்ப எல்லோருக்கும் தாயே, சானுப்ராச அடிக்கடி, பிரகடித்த வெளிக்காட்டப்பட்ட, தயைஹி கருணையுடன் கூடியதும், சாந்திர நிலையை உடையனவும், வாத்சல்ய பிறர் குற்றம் காணாமை என்பதால் திக்தைஹி நன்கு பூசப்பட்டதும், ஸ்னிக்தைஹி இடைவிடாமல் அமுதத்தாரையின் பிசுக்கை போல் பசையுள்ளதும், அமிர்த அமுதத்தின் லஹரி அலைகளுடன் லப்த அமைந்த, சப்ரம்மச்சர்யைஹி ஒரே விதமான பாடம் படித்ததாகவும் உள்ள, கடாக்ஷைஹி தேவரீருடைய கடைக்கண் பார்வைகளால், தாபத்ரய விரச்சிதே தன்னால் வருவது, பிறரால் வருவது, பகவத் சங்கல்பத்தால் ஏற்படுவது என்றபடி இந்த 3 வகையான தாபங்களால் உண்டான கர்மே உஷ்ணமான சூட்டில், காட ஆழ்ந்து, தப்தம் தவித்து கொண்டு வருபவனும், ஆக்கிஞ்சன்ய தேவரீரை அடைவதற்கு எந்தவிதமான உபாயமும் இல்லாதபடியால், கிளபிதம் வாடின மாம் அடியேனை, க்ஷணம் ஒரு கண நேரம், ஆர்த்ரயேதாக குளிரக் கடாட்சித்து நனைக்க வேண்டும் அப்படின்னு சாய்க்கிறார். இது ஆர்த்ரயேதாகான்னு ஒரு பாடம் இருக்குது. ஆத்ரயேதாக இல்லாமல் ஆத்ரயேதாக அப்படின்னும் ஒரு பாடம் இருக்குன்னு பெரியவா சாய்க்கிறார். ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி தாயாருடைய கடாட்சமானது எப்படி இருக்குன்னு விவரிக்கிறார். ஏற்கனவே 15வது ஸ்லோகத்தில் தாயாரோட கடாட்சமானது ஒரு விரதமாக எடுத்துட்டு இருக்கு. யார் கஷ்டப்படுறாளோ அவளை காப்பாற்றுறதுன்ற விரதத்தை ஆர்த்தத்ரான விரதபிரமிருதா சார நீலாம்புவாகைன்னு, அந்த கடாட்சம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் நிறைய அட்ஜெக்டிவ்ஸோட சுவாமி விவரிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் தாயாரோட கடாட்சம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அட்ஜெக்டிவ்ஸ் கொடுக்குறாருன்னு பார்த்தா, சானுப்ராச பிரகடித தயைஹி அடிக்கடி வெளிக்காட்டப்பட்ட கருணையுடன் கூடியதும். அது என்ன அடிக்கடி வெளிக்காட்டப்பட்ட அப்படின்னா, அதாவது ஒரு தடவை தாயார் கடாட்சிச்சுட்டா அவ்வளோதான், அப்படி இல்லையா. அடிக்கடி தாயார் அப்பப்போ நம்மளை கடாட்சிச்சுருக்கா. ஏன்னா நம்மளோட அந்த தயைஹி தாயாரோட தயையானது, அந்த கருணையானது நமக்கு நிறைய தடவை தேவைப்படுறது. அதனால் அப்பப்போ நம்மளை கடாட்சிக்கிறா தாயார். அதனால் சானுப்ராச அடிக்கடி பிரகடிதம் பண்ணுறது, வெளிப்படுத்துறது. எதை? தயை. அப்பப்போ நமக்கு தயையை வெளிப்படுத்திகிட்டே இருக்கக்கூடிய, அது முதல் அட்ஜெக்டிவ். சாந்திர வாத்சல்ய திக்தைஹி பிறர் வாத்சல்யம் பிறர் குற்றம் காணாமை. வாத்சல்யம் அப்படின்ற வார்த்தையே ஒரு பசுவானது கன்றுக்கு எப்படி இறங்கி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறது. அந்த தன்னுடைய குழந்தையான அந்த கன்றை காப்பாற்றுறதுக்கு பசு எந்த அளவுக்கு அந்த அன்பை காட்டுமோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வாத்சல்யம். அந்த மாதிரியான வாத்சல்யம். அது எப்பேற்பட்ட வாத்சல்யம்? சாந்திர நிலையை உடையனவும், அதாவது நிலச்சி இருக்கக்கூடிய வாத்சல்யம். கொஞ்ச நாள் இருக்கும். இப்போ சாதாரணமாக உலகத்தில் பார்த்தோன்னா நமக்கே நம்ம குழந்தைகள் பேரில் அப்பப்போ கோவம் வருது. இது இப்படி பண்ணுற, அது அப்படி பண்ணுறேன்னு ஏதோ ஒரு குற்றம் சொல்கிறோம். ஆனால் அந்த மாதிரி குற்றங்களே தன்னுடைய குழந்தைகள் கிட்ட காட்டாமல் எப்பவுமே ஒரே மாதிரியான வாத்சல்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாயார் யாருன்னா, ஹே அம்ப இந்த தாயார் தான். இந்த பூலோகத்தில் இருக்கிற தாயார்கள்லாம் கூட தன்னோட குழந்தைகள் கிட்ட கோவத்தை காமிக்கிறா, இல்லை அப்பப்போ வெய்யறா. ஆனால் அந்த தாயாரானவள் நம்ம யாரையுமே எப்பவுமே கோவப்படுறதில்ல. நம்மக்கிட்ட எப்பவுமே வாத்சல்யமாக இருக்கான்னு சொல்கிறதுக்கான பதம் தான் சாந்திர வாத்சல்ய. இடைவெளி இல்லாத அந்த தொடர்ச்சியான வாத்சல்யத்தோட அது எப்பவுமே இருக்கக்கூடிய வாத்சல்யமா. திக்தைஹி நன்கு பூசப்பட்டதும் அப்படின்ற, அதாவது ஒரு ரொம்ப திக்கான அடர்த்தியான அந்த இடைவெளின்றது எவ்வளோ கேப் விட்டுலாம் இல்லை,
அவ்வளோ அடர்த்தியான வாத்சல்யமாக நமக்கு அந்த கடாட்சமானது அப்படி அடர்த்தியான வாத்சல்யமாக நமக்கு கிடச்சுட்டே இருக்குது. இது அடுத்த அட்ஜெக்டிவாக சாய்க்கிறார். அடுத்தது அமிர்த லஹரி லப்த சப்ரம்மச்சரியைஹி. அமிர்தம், அந்த கடலோட அந்த அலைகள், லஹரி அந்த அலைகள், அந்த ஏன்னா தாயாரே அமிர்த சகஜைஹி தான், அமிர்தத்தில் தோன்றினவோன்றதுனால அந்த அமிர்தத்தில் வந்த அந்த அமுத அலைகள் இருக்கும் இல்லையா, அந்த கடலில் இருக்கக்கூடிய அமுத அலைகள், அது எப்படி அவ்வளோ இனிமையாக அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கோ அந்த மாதிரி தாயாரும். ஏன்னா இவா 2 பேரும், இந்த அமுத அலைகளும் இந்த அமிர்த சகஜையான நம் தாயாரும் சப்ரம்மச்சரியைஹி. சப்ரம்மச்சரியைஹினா ஒரே ஆசிரியரிடம் பயிலக்கூடிய மாணவர்கள், அதாவது ஸ்டூடெண்ட், 2 பேருமே ஸ்டூடெண்ட், 2 பேருமே ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறோம், இல்லை கலீக்னு சொல்கிறோம், ஒரே இடத்துல வேலை பண்ணக்கூடியவா, இல்லை கிளாஸ்மேட், ஒரே இடத்துல இருக்கக்கூடியவா, அந்த மாதிரி இருக்கிறவாளை சொல்கிற பதம் தான் சப்ரம்மச்சரியைஹி. ஒரே இடத்துல பயின்றவர்கள் இவர் 2 பேரும் அப்படின்ற வார்த்தை வரத்துக்காக சப்ரம்மச்சரியைஹி. அந்த அமுத அலைகள் எப்படியோ அது மாதிரி தான் தாயாரோட அந்த கடாட்சமானது அவ்வளோ குளிர்ந்து இருக்குன்னு சொல்கிறதுக்காக அந்த அமுத அலைகளோட ஒப்பிடுறான். இதுக்கு இன்னொரு அழகான வியாக்கியானம் என்ன அப்படின்னா, சப்ரம்மச்சரியைஹி கடாட்சைஹி, அந்த தேவரீருடைய கடைக்கண் பார்வையானது சப்ரம்மச்சரியைஹி, 2 கண்களுமே ஒரே விதமான, ஒரே இடத்துல பயின்றது, ஒரே விதமான கருணையை போஷிக்க வல்லது அப்படின்னு சொல்கிற வார்த்தையாகவும் இதை எடுத்துக்கிறான். ஒரு விஷயம் என்னென்னா, அமுத அலைகளை ஒத்த தாயாரோட குளிர்ந்த கடாட்சம்ன்றது. இன்னொன்று என்னன்னா, 2 தாயாரோட 2 அந்த சக்ஷுவுமே, அந்த கடைக்கண்ணுமே ஒரே மாதிரியான கடாட்சத்தை கொடுக்கறதுன்றது. அது என்னது ஒரே மாதிரி கடாட்சத்தை கொடுக்கறது? எப்போவுமே அப்படி தானே இருக்கும், 2 கண்ணும் சேர்ந்து தானே ஒரே பார்வை பார்க்கும் அப்படின்னா அப்படி இல்லையா. என்னன்னா, பெருமாளோட திருக்கண்கள்னு சொல்லும்போது சந்திர சூரியோச்ச நேத்திரேன்னு சொல்கிறார். ஒரு கண்ணில் சந்திரன், ஒரு கண்ணில் சூரியன், திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அப்படின்ற மாதிரி 2 விதமான பார்வை பெருமாளுக்கு உண்டு. பிரகலாதனை பார்க்கும்போது அந்த ஆதரிக்கிற கண்கள்னா, அதே சமயத்தில் ஹிரண்யகசிபு பார்க்கும்போது பயமுறுத்துகிற கண்கள். அதனால தான் நம் சுவாமி கிருபா கபடகேசரி அப்படின்வர். கபடகேசரி ஏன்னா ஒரு கண்ணால் அன்பை பொழியிற, ஒரு கண்ணால் அவனை பயமுறுத்துற, அது எப்படி முடியறது ஒன்னாலன்னு. நம் தாயாருக்கு அந்த மாதிரி 2 பார்வை கிடையாது. 2 கண்ணுமே நம்ம மேலே படும்போது அது அந்த காருண்யத்தையும் தயையும் வாத்சல்யத்தையும் தான் காமிக்கிறது. அதனால தாயார் சப்ரம்மச்சரியைஹி கடாட்சைஹி அப்படின்னா 2 கண்களாலேயுமே நம்மளை பார்க்கும்போது 2 கண்ணுமே நமக்கு, அந்த திருக்கண்களுமே நமக்கு அந்த காருண்யத்தை தான் தெரிவிக்கிறதுங்கிறதுனால தேவரீருடைய கடைக்கண் பார்வைகள் இப்போ அந்த கட்டாட்சமானது நம்ம மேலே விழுந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, தாபத்ரய விரச்சிதே. தாபத்ரயம் அப்படின்னு 3 விதமான தாபங்கள் சொல்லப்படுறது. ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆத்தியாத்மிகம் அப்படின்னு 3 விதமான தாபத்ரயம் இருக்குது. ஆத்தியாத்மிகம் அப்படின்றது நம்மளோட சரீரத்தில் ஏற்படக்கூடிய, நம்மளாலேயே வரக்கூடிய தாபங்கள். அதாவது இது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நிறைய சாப்பிட்றோம், அப்புறம் வயத்தப்படுத்துறது, இது எனக்கு பிடிக்காதுன்னு பாகக்காயை ஒதுக்கி வைப்போம், ஆனால் அதனால் உடம்புக்கு கிடைக்க வேண்டிய நல்லது கிடைக்காம போகிறது. இதெல்லாம் நம்மளாலேயே நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஹிம்சைகள் இதெல்லாம். ஆக இது மாதிரி நமக்கு நம்மளே ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ஆத்தியாத்மிகம். அடுத்தது ஆதி பௌதிகம். ஆதி பௌதிகம்ன்றது மற்றவாளால் நமக்கு ஏற்படக்கூடியது. இன்னொருத்தர் நம்மளை மனசுக்கு புண்படுற மாதிரி நம்மளை பேசிடுறது, இல்லைன்னா நம்மளை ஃபிசிக்கலாக ஹராஸ் பண்ணுறது, அடிக்கிறது, இந்த மாதிரியாக இருக்கிறது, இந்த மாதிரி. இல்லை வேறு ஜந்துக்கள் ஏதாவது, பாம்பு கடிக்கிறது, மாடு முட்டுறது, இந்த மாதிரி மற்றவாளால் நமக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள்ன்றது ஆதி பௌதிகம். ஆதி தெய்வீகம் அப்படிங்கிறது இடி, மின்னல், பூகம்பம், வெள்ளம், இந்த மாதிரி பகவத் சங்கல்பத்தினால ஏற்படக்கூடியது. இது ஆதி தெய்வீகம். இப்போ நம் சுவாமி என்ன சாய்க்கிறார், இந்த 3 வகையான தாபங்களுமே எனக்கு தீரணும். எதனால்? உன்னுடைய அந்த கட்டாட்சத்தினால தாபத்ரயமானது எனக்கு தீர வேண்டும். அந்த தாபத்ரயம் எப்படி இருக்குது அப்படின்னா, காடதப்தம், கொஞ்சமாக ஏதோ என்ன சுட்டுன்னு இருக்குன்னு இல்லையா. தாபத்ரயம்ன்றது காட்டு தீ மாதிரி 4 பக்கமும் அடியே என்னை சூழ்ந்துன்னு இருக்கு. அந்த தீலேந்து நான் தப்பிக்கணும்னா உன்னுடைய அந்த அமிர்த வர்ஷனம்ங்கிறது உன்னோட கட்டாட்சத்தினால தான் எனக்கு கிடைக்கணும்.
உன்னுடைய கடாட்சத்தினால அந்த காட்டுத்தீ மாதிரி என்னை பொசுக்கின்னு இருக்கிற இந்த தாபத்திரயமானது தீரணும் தாயேன்னு வேண்டிக்கிறேன். இப்படி வேண்டிக்கும் போது அப்போ நான் உன்னை பார்த்துட்டே இருக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லையா. க்ஷணம், ஒரு கண நேரம் தாயார் குளிர கடாட்சிச்சுட்டாள்னா இந்த தாபத்திரயமானது தீந்துடும். பிராட்டியோட அந்த ஒரு க்ஷண நேர கடாட்சம் நம்ம மேலே பட்டாலே நமக்கு இந்திரபட்டம் முதலியவை எல்லாமே கிடைக்கும் அப்படின்னும் பொழுது இது பராசர பட்டர் சாய்ப்பர். ஒரு 2 க்ஷணம் நமக்கு கடாட்சம் கிடைச்சாலே நமக்கு இந்திரபட்டம் கிடைக்கும். முழுசாக பிராட்டியோட கடாட்சம் யாரு கிடைக்கிறதோ அவர்தான் பரம்பொருள். அது அவரால் மட்டும்தான் அந்த கடாட்சத்தை தாங்கிக்க முடியும். நம்மளாலலாம் அவ்வளோ தீட்சண்யமான கடாட்சத்தை நம்மளால் தாங்கிக்க கூட முடியாது. நமக்கு இத்தினூண்டு ஒரு திவலை அளவு இருந்தாலே போதும் நம்மளுடைய தாபத்திரயமானது தீரும். அதை விட கொஞ்சம் தீட்சண்யமாக தாயாரோட கடாட்சம் நமக்கு கிடைச்சதுன்னா இந்திரபட்டம் கிடைக்கும், பிரம்மபட்டம் கிடைக்கும். ஆக இந்த மாதிரிலாம் அவ்வளோ நேரம்லாம் கூட நான் கேட்கல தாயே. எனக்கு வேண்டியது க்ஷண நேரம். எனக்கு கொஞ்சமாக இருந்ததுன்னா கூட எனக்கு அந்த கடாட்சமானது குளிர கடாட்சிச்சுட்டேன்னா என்னுடைய தாபமானது தீரும் அப்படின்னு சொல்லும்போது சுவாமி சாய்க்கிறார், ஆக்கிஞ்சன்ய, எனக்கு உன்னை விட்டால் வேற புகலிடமே கிடையாது, எனக்கு நீ மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால இங்கே அவர் உபயோகிக்கிற பதம் ஆக்கிஞ்சன்ய. ந கிஞ்சன அஸ்தி இதி அகிஞ்சனஹா தஸ்ய பாவஹா ஆக்கிஞ்சன்யம். எனக்கு வேற தகுதி கிடையாது, எனக்கு வேற வசதி கிடையாது, எனக்கு வேற புகழே கிடையாது. அதனால் என்னுடைய இந்த நிலையானது ரொம்ப பரிதாபத்துக்குரியது. இப்போ எனக்கு உன்னுடைய கடாட்சம் வேணும் அப்படின்னா அதையும் எனக்கு கொடுக்கறதுக்கு தேவரீரே தான் அருள் புரியணும். ஏன்னா எனக்கு எந்த விதமான உபாயமும் இல்லை. உன்னை சரணாகதின்னு சொல்கிறத தவிர வேறு உபாயம் எதுவுமே இல்லாததுனால தாயாரே நீயே தான் எனக்கு அதுக்கும் வழிவகுக்கணும் அப்படின்னு தாயாரை வேண்டி கேட்குற ஸ்லோகமாக இதை கொடுத்துருக்கார். இப்படி தாயாரோட இந்த திருக்கடாட்சம் கிடைச்சவா யார், அது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் இதுக்கான எடுத்துக்காட்டு. இது ஒருவேளை ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு இப்போ இந்த சீசனில் வர்றதுனாலேயோ என்னவோ நிறைய ராமாயணத்துலேருந்து தான் நமக்கு இந்த கூட்டலாமே கிடைக்கிறது. இப்போ என்ன நம்ம பார்த்தோன்னா, சீத்தை அசோகவனத்தில் இருக்கா, ஹனுமான் இப்போ போய் சீத்தையை பார்த்துட்டு ராமன் கிட்ட திருப்பி சொல்கிறார், கண்டேன் சீத்தையை அப்படின்னு சொல்லும்போது அவர் எப்படி சொன்னார் அப்படின்னா, அதை கம்பன் அழகாக சாய்க்கிற, கண்டனின் கற்பினுக்கனியை கண்களால் அப்படிங்கிற. கண்களால் அப்படின்னா கண்டன், நான் பார்த்தேன் சீத்தையை அப்படின்னு சொன்னால் போதுமே. கண்களால் அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா இதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டு இந்த கண்களால்னு சொல்கிறதுக்கு. அதில் ஒரு அழகான வியாக்கியானம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சீத்தையை அவளோட கண்ணை வச்சு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா அது பிராட்டியோட கண், அது வேற ஒருத்தரோட நம்ம அதை கம்பேரே பண்ண முடியாது. இன்னொருத்தருக்கு அந்த மாதிரியான கண்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் அந்த கண்களை வச்சு கண்டுபிடிச்சேன் அப்படிங்க. இதை ராமனே பின்னாடி சொல்லுவார், நஜீவேயம் க்ஷணமபி விதானம் நஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதேக்ஷணம் அப்படின்னு. அதாவது இந்த கண்ணழகி சீதையை விட்டுட்டு என்னால் எப்படி இருக்க முடியும், ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியலையே அப்படின்னு அந்த கண்ணழகி சீத்தை. ஏன்னா தாயாரோட கண்களுக்கு எதையுமே நம்ம அவ்வளோ சரியான ஒப்பீடாக சொல்லவே முடியாது. இன்ஃபேக்ட் ஹனுமான் சீதையை பார்க்கும்போது அவரால் மனசை கட்டுப்படுத்த முடியாமல் ராமனையும் சீத்தையும் ஒப்பிட்டு அவர் ஒரு ஸ்லோகம் சொல்லிடுறார். ராமன் எப்படி இருக்கார், சீத்தை எப்படி இருக்கான்றத ஒரு ஒப்பீடு, அந்த மாதிரி ஒப்பீடு பண்ணலாமா தாயாரையும் பெருமாளையும், அதெல்லாம் இல்லை. அந்த ஒப்பீடுன்றது அவரையும் மீறிண்டு அவருக்கு வந்துடுறது. துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகிம் தம்சேயம் அசிதேக்ஷனா அப்படின்னு. எவ்வளோ ஆச்சரியமான பொருத்தம் ராமனுக்கும் சீத்தைக்கும்னு அந்த திவ்ய தம்பதிகளுக்கு இருக்கக்கூடிய பொருத்தத்தை பார்த்துட்டே வரார். அவருக்கு துல்யசீல வயோவிருத்தாம், அவள் 2 பேருக்கும் வயசு வித்தியாசமும் கரெக்டாக இருக்குது. அவளோட சீலம் அந்த ஒழுக்கமானதும் ஒரே மாதிரியாக இருக்குது. அவளோட பரம்பரை பெருமையும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் துல்யாபிஜன லக்ஷணங்களும் அவ்வளோ பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வரவ ராகவோர்ஹதி வைதேகின் தம்சேயம் அசிதேக்ஷனா அப்படின்னு. ஆனால் அந்த கண்கள்னு வரும்பொழுது மட்டும் ராமனுடையதை காட்டிலும் அழகான கண்கள் சீத்தைக்குன்னு அவர் சொல்கிறார். ஆக அந்த மாதிரி பிராட்டியோட கண்கள் அப்படிங்கிறது அது ஒரு
அது ஒரு தனித்துவமானது, அது ஒப்பீடே இல்லாத ஒரு விஷயம். அந்த திருக்கண்களால் கடாட்சம் அப்படின்னும் பொழுது அந்த அந்த கடாட்சத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்குமோ இல்லையோ, அது என்ன பண்ணும் அப்படின்னா தாபத்ரயங்களை போக்கும். இது ராமாயணத்திலேயே இருக்குது. தாபத்ரயங்களை போக்கும் அப்படின்னும் போது அந்த வெப்பம் நம்மளை வாட்டி எடுக்கும்போது, இப்போ சுவாமி சாய்க்கிறாரை காட்டு தீ மாதிரி என்ன அது படுத்துறதுன்னு, அந்த மாதிரி இருக்கும்பொழுது கூட அந்த தாபத்ரயத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய அந்த கண்கள் தான், அந்த கடாட்சம் தான் ஹனுமானோட வாலில் அந்த லங்கையில் ராவணனானவன் ஹனுமானோட வாலில் நெருப்பை ஏற்றும் போது சீதையோட கடாட்சத்தினால ஹனுமானுக்கு அது துளி கூட அதோட அந்த சூடே தெரியாமல் இருந்தாராம். இவரோட வாலில் அந்த நெருப்பை மூட்டி அந்த லங்கையை முழுக்க இவர் எரிக்கிற வரைக்கும்னா அந்த வாலில் எவ்வளோ நேரம் அந்த சூடு இருந்திருக்கணும். ஆனால் அந்த தீயோட தீக்ஷண்யமானது கொஞ்சம் கூட அது உக்ரமாக அவ்வளோ எரிஞ்சால் கூட ஆனால் ஹனுமானுக்கு ஒன்றுமே பண்ணலையாம். ஏன் அப்படின்னா தாயாரோட திருக்கண்களோட கடாட்சத்தோட பலன் அது. இன்ஃபேக்ட் அதில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை என்னன்னா, ததத் தீக்ஷ்ணாச்சி அவ்யக்ரஹ பிரதக்ஷினே சிகோநலஹா அப்படின்னு, அந்த ஜுவாலை எப்படி எரிஞ்சிருந்தது, வாலை சுற்றி எப்படி எரிஞ்சிருந்தா பிரதட்சிணமாக எரிஞ்சிருந்தது தான். ஏன் அப்படின்னா சீதையானவள் ஆணையிட்டு இவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னும் போது அந்த ஹனுமானோட வாலில் அந்த சூடு பற்றக்கூடாதுன்றதில் அக்னி தேவன் அவ்வளோ பொறுப்பாக இருந்தாராம். பிரதட்சணமாக வாலில் அந்த நெருப்பானது சுற்றிகிட்டே இருந்துதான். அது இவருக்கு பயம், ஹனுமானுக்கு பயம், ஐயோ அசோகவனத்தில் எதானா ஆயிட போகிறதே, சீதைக்கு எதானா ஹானி ஏற்பட்டுடுமோன்னு. ஆனால் இவருக்கே ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொன்ன சீதைக்கு என்ன ஆகிடும் அந்த நெருப்புனால? ஒன்றுமே ஆகலை. ஆக தாயாரோட கடாட்சமானது அப்பேற்பட்ட நெருப்பு, இலங்கையே எரிச்ச நெருப்பு ஹனுமானோட வாலில் ஒன்றுமே பண்ணாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது தாயாரோட திருக்கண்களோட கடாட்சத்தோட விளைவு தான். அப்பேற்பட்ட அந்த கண்கள் எங்களையும் பார்த்து எங்களுடைய தாபத்ரயத்தையும் தீர்க்கணும். ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஆக்கிஞ்சன்யர்கள் தான், எங்களால் எதையுமே பண்ண முடியாது. தாயே நீயே கதி, நீயே சரணம்னு உன்னோட திருவடியில் விழறது தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது, எந்த விதமான உபாயமுமே இல்லாதபடியால் தாயாரே நீங்களே உங்களுடைய கட்டாட்சத்தை எங்கள் மீது கொடுக்கணும் அப்படின்னு நம் சுவாமி வேண்டிக் கொள்கிற ஸ்லோகமாக இது அமைஞ்சிருக்கடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.